சாத்தியமெல்லாம் இல்லை. இது கொஞ்சம் வியப்பாக தான் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா அவங்க ஒன்ஸ் இண்டக்ட் ஆனால் தே டூ செக்ஸ், அதர்வைஸ் தே டூ மாஸ்டர்பேஷன். ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஸோ அது இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக எஜாக்குலேட் ஆகும். இது ஏதாவது ஒன்று நடக்கும். அதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடந்தே தீரும். இல்லைன்னா இந்த நைட் டைமில் ஒரு ட்ரீமில் ஏதாவது வர்றது மாதிரி போக தான் செய்யும். இது வந்து என்னன்னா சார், இப்போ நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுற விஷயம், நிறைய போன் அடிக்ட் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரியல் லைஃப் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்காது. எனக்கு வந்து போன்ல கிடைக்கிற ஃபீல் வந்து லைவா பார்க்கும்போது கிடைக்க மாட்டேங்குது. இது எதனால? ஆமாம், இது வந்து பொதுவாக இந்த மாஸ்டர்பேஷன்லேயே இருக்கிற ஒரு சில காம்ப்ளிகேஷன் இது ஒன்று தான். ஒன்ஸு நமக்கு வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு பார்ட்னர் வந்ததுக்கப்புறம் இந்த மாஸ்டர்பேஷன் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அதுக்கு அடிக்ஷன் மாதிரி நம்ம போயிடக்கூடாது. எல்லாத்துலேயுமே இந்த இதுதான். அதே மாதிரி தான் இந்த பான். அது கொடுக்குற ஒரு எக்ஸ்ட்ரா இது வந்து இவங்க நம்ம இங்கே எதிர்பார்க்கும்போது இல்லைங்கும்போது போ நீ அந்த பக்கம் நான் இதே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் இப்போ கவுன்சிலிங்கே இப்படி வருது. ஸோ நிறைய பேர் வந்து கேட்பாங்க, சார் எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இவ கூட எனக்கு பிரச்சனையாக இருக்குது. லேடி சொல்லுவாப்பில், சார் ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் யூ, நான் வந்து பான் பார்த்துக்கிறேன், ஐ டூ மாஸ்டர்பேஷன் அப்படின்ற ஒரு ஆட்களும் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. பிரச்சனை வராத வரைக்கும் இது ஓகே, சேஃப். ஆனால் ஒருத்தருக்கு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா இட்ஸ் அ ப்ராப்ளம். இல்லை, அதான் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நம்மளை வந்து வெளியே இதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அவசியம் கிளாஸ் எடுக்கலாம், பட் யார் வந்து அது கேட்க போகிறாங்க? அவங்கள தான் மனதளவில் மாறணும். வழியே இல்லை இதுக்கு.